வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அட்டாக் கரோசன் பத்தியும், பிட்டிங் கரோசன் பத்தி தான் வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஜெனரல் அட்டாக் கரோசன நார்மலா நம்ம வந்து யூனிஃபார்ம் கரோசன் அப்படின்னு சொல்றோம். இது எந்த ஏரியால வந்து இது வந்து ஏற்படுது பார்த்தீங்கன்னா, மெட்டலோட சர்ஃபேஸ்ல வந்து இந்த கரோசன் வந்து ஏற்படுது. சரிங்களா? அ இந்த சர்ஃபேஸ் எந்தெந்த சர்ஃபேஸ்லாம் வந்து அட்மாஸ்பியரோட எக்ஸ்போஸ்ட் ஆகுதோ, அந்தந்த சர்ஃபேஸ்ல வந்து யூனிஃபார்மா இந்த கரோசன் வந்து ஏற்படும். சரிங்களா? அதே மாரி இந்த கரோசன் ரேட் இருக்கு பார்த்தீங்களா? என்டையர் சர்ஃபேஸ்லயும், அந்த என்டையர் ஏரியாலயும் இந்த கரோசன் ரேட்டும் சேமா வந்து ஈவனா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ, அதனால தான் வந்து யூனிஃபார்ம் கரோசன் அப்படி வந்து சொல்றோம். சரிங்களா? இந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா தெரியும். என்டையர் ஏரியாலயும் நீங்க பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்மா இந்த கரோசன் வந்து இருக்கு. ஸோ, அதுதான் வந்து இந்த யூனிஃபார்ம் கரோசன். சரிங்களா? இது எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமா உங்களுக்கு வந்து ஏற்படுது. எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமாவும் இந்த கரோசன் வந்து ஏற்படுது. கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமா எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டல் வந்து அட்மாஸ்பியரோட ரியாக்ட் ஆகும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கரோசன் வந்து ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மெட்டல்ல உள்ள அயான் இருக்கு பார்த்தீங்களா? அந்த அயான் வந்து ஆக்ஸிஜனோடையும், வாட்டரோடையும் ரியாக்ட் ஆகும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து ரஸ்ட் வந்து உருவாகுது. சரிங்களா? 4Fe + 3O2 + 2H2O. சரிங்களா? இப்படி ரியாக்ட் ஆகும்போது எனக்கு வந்து என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா, ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து ரஸ்ட். ஸோ இப்படி தான் வந்து இந்த சர்ஃபேஸ்ல வந்து ரஸ்ட் வந்து உருவாகுது. சரிங்களா? 2வது நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமா எப்படி ரஸ்ட் வந்து உருவாகுது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து மெட்டல் அந்த சர்ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் வந்து இருக்கும். ஸோ எப்போ வந்து அந்த ப்ரொடக்டிவ் லேயர் டேமேஜ் ஆகுதோ, சரிங்களா? அந்த லேயர் வந்து டிஸ்டர்ப் ஆகுதோ, அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆனோட் ரீஜன், கேத்தோட் ரீஜன் 2 ரீஜன் வந்து உருவாகும். ஓகேங்களா? ஸோ ஆனோட் ரீஜன்னா என்ன அப்படின்னா, அட்மாஸ்பியர் எக்ஸ்போசர் வந்து கம்மியா இருக்க சரிங்களா? அந்த ரீஜன வந்து நம்ம வந்து ஆனோட் ரீஜன் சொல்லுவோம். அ இந்த எக்ஸ்போசர் வந்து அதிகமா இருக்க ஏரியா வந்து நம்ம வந்து கேத்தோட் ஏரியா அப்படின்னு சொல்றோம். கேத்தோட் ரீஜன் சொல்றோம். சரிங்களா? அ இப்போ வந்து ஆனோட் ஏரியால உங்களுக்கு வந்து ஆக்ஸிஜனோட கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கும். கேத்தோட் ஏரியால ஆக்ஸிஜனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி கம்மியா இருக்கனால ஆனோட்ல வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிடேஷன் நடக்கும். கேத்தோட்ல வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். சரிங்களா? இனிஷியலா உங்களுக்கு வந்து ரஸ்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த அயன் வந்து அட்மாஸ்பியரோட ஆக்ஸிஜனோட உங்களுக்கு வந்து அது படும்போது உங்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் வந்து செப்பரேட் ஆகுது. ஸோ எலக்ட்ரான் வந்து செப்பரேட் ஆகி உங்களுக்கு வந்து கேத்தோட்ல வந்து போகுது. ஸோ கேத்தோட்ல வந்து உங்களுக்கு அட்மாஸ்பியருக்கு அந்த அந்த எலக்ட்ரான் வந்து அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் ஆகும்போது, அட்மாஸ்பியர்ல உள்ள உங்களுக்கு வந்து இது இருக்கு பார்த்தீங்களா? ஆக்ஸிஜனும், வாட்டரோடையும் ரியாக்ட் ஆகும்போது OH அயான்ஸ் வந்து உருவாகும். ஸோ அந்த OH அயான் வந்து திரும்ப வந்து என்ன 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 ஆகணும்னா, இந்த அயனோட ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த அயனோட ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து அ FeOH கிடைக்குது. அதுதான் வந்து ரஸ்ட். சரிங்களா? அதான் வந்து கரோசன். இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரியாக்ஷன் வந்து திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கனால உங்களுக்கு வந்து கரோசன் வந்து ஏற்படுது. சரிங்களா? எப்படி இது திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேத்தோட் இருக்கு பார்த்தீங்களா? கேத்தோட் வந்து பாசிட்டிவ். ஆனோட் வந்து நெகட்டிவ். ஸோ கேத்தோடு உள்ள ஏரியா வந்து பெருசு. ஆனோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகும்னா, இந்த கேத்தோடுக்கு வந்து அதிக அ எலக்ட்ரான் வந்து தேவை. ஸோ அப்ப எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, ஆனோட்ல இருந்தே வந்து கிடைக்கும். ஸோ இப்படி அங்கேருந்து வரும்போது திரும்ப வந்து ஆக்ஸிஜனோட ரியாக்ட் ஆகும் அந்த எலக்ட்ரானு. அப்ப மறுபடியும் OH வந்து ஃபார்ம் ஆகும். அந்த OH வந்து மறுபடியும் அந்த Feஓட ஜாயிண்ட் ஆகி மறுபடியும் ரஸ்ட் உருவாகும். இப்படி தான் வந்து ரஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து உருவாகுது. சரிங்களா?
என்னென்ன ஃபேக்டர்லாம் வந்து இந்த யூனிஃபார்ம் கரோசன் வர்றதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஹியூமிடிட்டி, டியூ ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் வாட்டர் லேயர். இந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா சர்ஃபேஸில, இதனாலயும் உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் கரோசன் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படி நம்ம வந்து இத வந்து ப்ரிவென்ட் பண்றது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த எக்ஸ்போசர வந்து நம்ம வந்து தடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து உங்கள உங்களுக்கு வந்து இந்த யூனிஃபார்ம் கரோஷன நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிடலாம். எப்படி வந்து நம்ம வந்து தடுக்கிறது? பெயிண்டிங் மூலியமா, இல்ல மெட்டாலிக் கோட்டிங் மூலியமா. மெட்டாலிக் கோட்டிங்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பிளேட்டிங் இருக்கு, கால்வனைசிங் இருக்கு. ஸோ இது மூலியமா நம்ம வந்து இந்த யூனிஃபார்ம் கரோஷன் வராம தடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கரோஷன் இன்ஹிபிட்டர் யூஸ் பண்றனாலயும், கேத்தோடிக் ரியாக்ட் அந்த புரொடக்ஷன் மூலியமாவும் உங்களுக்கு வந்து இந்த யூனிஃபார்ம் கரோஷன நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, பிட்டிங் கரோஷன். இந்த பிட்டிங் கரோஷன நம்ம வந்து லோக்கலைஸ்டு கரோஷன் சொல்றோம். ஸோ இது வந்து பர்ட்டிகுலர் ஏரியால வந்து இந்த கரோஷன் வந்து ஏற்படுறதுனால, நம்ம வந்து இத வந்து லோக்கலைஸ்ட் கரோஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த பிட்டிங் கரோஷன் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் சர்ஃபேஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு புரொடக்டிவ் லேயர் வந்து இருக்கும். ஸோ அந்த புரொடக்டிவ் லேயர் டேமேஜ் ஆகும். ஸோ எப்படி டேமேஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் சரிங்களா? மெக்கானிக்கல் டேமேஜஸ் மூலியமா உங்களுக்கு வந்து ஹோல் வந்திருக்கலாம். இல்ல வந்து ஒரு பிட் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த டஸ்ட் பார்ட்டிகிள் வந்து அந்த சர்ஃபேஸ்ல வந்து டெபாசிட் ஆகி, அது மூலியமா கேவிட்டி ஏற்பட்டுருக்கலாம். ஸோ இனிஷியலா இப்படித்தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆக்சைடு லேயர் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும். சரிங்களா? அந்த ப்ரொடக்டிவ் லேயர் வந்து டேமேஜ் ஆகும். சரிங்களா? இப்படி டேமேஜ் ஆகும்போது, இந்த சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து அட்மாஸ்பியரோட ரியாக்ட் ஆகும்போது, சரிங்களா? இப்போ வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. ஸோ வாட்டர் வந்து உங்களுக்கு ஸ்டாக்னன்ட் ஆகும். சரிங்களா? அங்க இருக்கிற ஸ்டாக்னன்ட் ஆகும்போது, வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது அந்த சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? ஏன்னா ஆக்சைடு லேயர் வந்து அந்த ப்ரொடக்டிவ் லேயர் டேமேஜ் ஆயிருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து அந்த சர்ஃபேஸ்ல வந்து ரஸ்ட் வந்துரும். ஸோ இனிஷியலா உங்களுக்கு வந்து அந்த சர்ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ரஸ்ட் வந்துரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சரிங்களா? இப்படி வந்துட்டா உங்களுக்கு வந்து அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஆனோட் ரீஜனா, கேத்தோட் ரீஜனா 2 ரீஜனா செப்பரேட் ஆயிரும். சரிங்களா? எந்த ஏரியா வந்து சரிங்களா? எந்த ஏரியா அ அட்மாஸ்பியரோட எக்ஸ்போஷர் கம்மியா இருக்கோ, சரிங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஆனோட் ஆனோட் ரீஜன் சொல்லுவோம். ஸோ எந்த ஏரியா வந்து அட்மாஸ்பியரோட அதிகமாக வந்து எக்ஸ்போஸ்ட் ஆகுதோ, அது வந்து நம்ம வந்து கேத்தோட் அப்படின்னு சொல்றோம். அந்த ஏரியால கேத்தோட் ரியாக்ஷன் நடக்கும். இந்த ஸ்மாலர் ஏரியால வந்து அனோடிக் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இப்படி தான் வந்து இனிஷியலா வந்து உங்களுக்கு வந்து இந்த பிட் வந்து அந்த ஹோல் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இந்த ஆனோட் ரீஜன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆக்ஸிஜன் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஆக்சிடேஷன் வந்து நடக்கும். சரிங்களா? கேத்தோடுல ரிடக்ஷன் வந்து நடக்கும். சரிங்களா? எப்படி வந்து உங்களுக்கு வந்து அந்த கரோசன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, பிட்டிங் கரோசன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆனோட்ல உள்ள அயன் இருக்கு பார்த்தீங்களா? அயன் வந்து அ ஆக்ஸிஜனோட உங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது, உங்களுக்கு வந்து எலக்ட்ரான வந்து செப்பரேட் பண்ணும். ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து கேத்தோடுக்கு போகும். ஸோ கேத்தோடு வந்து எதோட எக்ஸ்போஸ் ஆயிருக்கு? அ உங்களுக்கு அட்மாஸ்பியரோட எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இப்ப அட்மாஸ்பியர்ல வந்து உங்களுக்கு வந்து அ ஆக்ஸிஜன் இருக்கு. அது போக இப்போ வந்து ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆகுதோ, அது இங்க வந்து வாட்டர் இருக்கு. சரிங்களா? இதோட ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து OH சரிங்களா? OH வந்து அயான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த OH அயான் ஃபார்ம் ஆகுதா, இந்த OH வந்து திரும்ப என்ன பண்ணும்னா, ஆனோட்ல உள்ள Feயோட இது ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த ரஸ்ட் வந்து திரும்ப வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ரியாக்ஷன் மூலியமா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரஸ்ட் நடந்துருச்சு. சரிங்களா? எப்படி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேத்தோடு இருக்கு பார்த்தீங்களா? கேத்தோடு வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ்டு. ஆனோட் வந்து நெகட்டிவ் சார்ஜ்டு. ஸோ வந்து எனக்கு வந்து கேத்தோடு வந்து என்ன என்ன பண்ணும் அப்படின்னா, எலக்ட்ரான் வந்து கேத்தோடுக்கு வந்து தேவை.
ஸோ வந்து எங்கேருந்து வரணும் அப்படின்னா, ஆனோட்லேருந்து தான் வரணும். ஸோ திரும்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆனோட்லேருந்து திரும்ப வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ரிலீஸ் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா, கேத்தோடுக்கு போகும். திரும்ப வந்து அட்மாஸ்பியரோட ஆக்ஸிஜனோட ரியாக்ட் ஆகி OH ஃபார்ம் ஆகும். திரும்ப வந்து அயன் அந்த அயனோட உள்ள அயனோட ரியாக்ட் ஆகி திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். இப்படி தான் வந்து ரஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ வந்து கேத்தோட உள்ள ஏரியா வந்து பெருசு. ஸோ எலக்ட்ரானோட டிமாண்ட் அதிகம். ஸோ ஆனோட ஏரியா சின்னம். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு பிட்டிங் கரோசன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த நீங்க நார்மலா பார்க்கும்போது ஒரு பிட்டிங் கரோசன் வந்து ஒரு ஸ்மால் ஸ்பாட்ல தான் வந்து ரஸ்ட் இருக்க மாரி இருக்கும். ஆனா உள்ள உள்ள டேமேஜ் வந்து பெருசு. சரிங்களா? உள்ள தான் வந்து டீப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேமேஜஸ் வந்து மெட்டலோட டேமேஜ் வந்து அதிகம். சரிங்களா? இந்த இந்த டயகிராம்ல பாருங்க. இந்த டயகிராம்ல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி வந்து பிட்டிங் கரோசன் வந்து ஏற்படுது. சரிங்களா? இது வந்து ஒரு மெட்டல். சரிங்களா? மெட்டல்ல வந்து நீங்க வந்து ஒரு ப்ரொடக்டிவ் லேயர வச்சு நம்ம வந்து இந்த மெட்டல் வந்து ப்ரிவென்ட் பண்றோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா உங்களுக்கு வந்து இந்த ப்ரொடக்டிவ் லேயர்ல வந்து உங்களுக்கு வந்து கிராக்கு, இல்ல டேமேஜஸ் வருது. சரிங்களா? எது மூலியமா வருதுன்னா, மெக்கானிக்கல் டேமேஜஸோ, இப்போ வந்து ஸ்க்ராச்சஸு, கிராக்கு இது மூலியமா உங்களுக்கு வந்து டேமேஜஸ் வந்து வருது. சரிங்களா? அப்போ வந்து இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் கூட உங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. எக்ஸ்போஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிருச்சா? அ இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து ஆனோட் ஏரியான்னு சொல்றோம். இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து கேத்தோட் ஏரியான்னு சொல்றோம். சரிங்களா? ஸ்மாலஸ்ட் எக்ஸ்போஸ்ட் ஏரியாவ நம்ம வந்து ஆனோடா சொல்றோம். சரிங்களா? லார்ஜஸ்ட் எக்ஸ்போஸ்ட் ஏரியாவ கேத்தோடா வந்து சொல்றோம். சரிங்களா? எப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆனோட்ல உள்ள அயான் இருக்கு பார்த்தீங்களா? இந்த அயான் வந்து ஆக்ஸிஜனோடையோ, இல்ல வாட்டர் கூடயோ இது வந்து எக்ஸ்போசர் ஆகும்போது, உங்களுக்கு வந்து எலக்ட்ரான வந்து செப்பரேட் பண்ணும். அந்த எலக்ட்ரான் வந்து கேத்தோடுக்கு போகும். ஸோ கேத்தோட்ல என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கேத்தோட் ரியாக்ஷன் நடக்குமா? கேத்தோட் ரியாக்ஷன் வந்து எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த அயான் போயிட்டு இங்க போய் ஜாயின் பண்ணும்போது தான் வந்து இந்த கேத்தோடிக் ரியாக்ஷன் வந்து நடக்கும். சரிங்களா? இப்போ வந்து கேத்தோடிக் ரியாக்ஷன்ல எதோட எக்ஸ்போஸ் ஆயிருக்கு? வாட்டரோட எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஏரோட எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ அது கூட அயன் வந்து ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து 2OH வந்து கிடைக்கும். இது வந்து OH அயான்ஸ் வந்து கிடைக்கும். ஆக்சைடு அயான்ஸ் கிடைக்குது. இது இந்த அயான்ஸ் வந்து மறுபடியும் வந்து என்ன Feயோட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு வந்து ரஸ்ட் வந்து இனிஷியலா வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இனிஷியலா வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, கேத்தோட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. சாரி கேத்தோட்ல பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் இருக்கு. ஆனோட்ல நெகட்டிவ் இருக்கு. ஸோ வந்து கேத்தோடுக்கு அதிக அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் வந்து தேவைப்படுது. ஸோ திரும்ப வந்து என்ன என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கேருந்து திரும்ப வந்து ஆனோட் ரீஜன்லேருந்து எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ திரும்ப வந்து அந்த இது வந்து அட்மாஸ்பியரோட ரியாக்ட் ஆகும்போது, அட்மாஸ்பியரில் உள்ள H2O, O2ஓட ரியாக்ட் ஆகும்போது மறுபடியும் வந்து OH கிடைக்கும். அந்த OH வந்து திரும்ப வந்து Fe ஓட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு வந்து ரஸ்ட் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து பிட்டிங் கரோஷன் எக்ஸ்டெண்ட் ஆகுது. சரிங்களா? இந்த பிட்டிங் கரோஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரூ பிட்டிங் கரோஷன் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி சைடில் போகிற மாதிரி உள்ள பிட்டிங் கரோஷன் இருக்கு. சரிங்களா? அதில் நேரோ, டீப்பு இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்கு. இப்படி தான் வந்து பிட்டிங் கரோஷன் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன மாதிரி எப்படிலாம் என்னென்ன ஃபேக்டர்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிட்டிங் கரோஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கிராக் சரிங்களா? ப்ரொடக்டிவ் கோட்டிங்கில வந்து கிராக் இருக்கு, ஸ்க்ராச்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸ்மால் சிப்ஸ் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த மெட்டல் சப்ஸ்ட்ராக்ட் வந்து அதில டிஃபெக்டிவ் இருக்கு. கெமிக்கல் அட்டாக்கு இதனாலயும் உங்களுக்கு வந்து பிட்டிங் கரோஷன் வந்து ஏற்படலாம். சரிங்களா? எப்படி நம்ம வந்து பிரிவென்ட் பண்றது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கோட்டிங் மூலியமா. சரிங்களா? அதே மாரி கரோஷன் ரெசிஸ்டன்ட் அலாய்ஸ் வந்து யூஸ் பண்றது மூலியமா.
அப்புறம் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன், அப்புறம் வந்து அவாய்டிங் ஸ்டாக்னன்ட் ஜோன், சரிங்களா? இன்ஹிபிட்டர் யூஸ் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் மெயின்டைன் ப்ரொடக்டிவ் ஃபிலிம் ஆஃப் த மெட்டீரியல். இதனால் நம்ம வந்து இந்த பெட்டிங் கரோசனை வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you.